ஹாய் ஃபேமிலிஸ், லேர்ன் வித் மீ ஹிந்தி சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேட்க ஆசைப்படாத 10 வாக்கியங்கள் இருக்கும் இல்லையா, அதை ஹிந்தியில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வாக்கியம் என்னென்னா, ஆப்கா ஏக் பால் சஃபேத் ஹை. உங்களுடைய ஒரு முடி நரமுடியாக இருக்குது. இது யாருக்குமே பிடிக்காத ஒரு வாக்கியம். ஆமாம் தானேங்க? நம்மளுக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இது குறிக்கிற ஒரு வாக்கியம். அதனால் நம்மளுக்கு இது பிடிக்காது. ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்கா ஏக் பால் சஃபேத் ஹை. ஆப்கா ஏக் பால் சஃபேத் ஹை. ஆப்கா உங்களுடைய, ஏக் பால் ஒரு முடி, சஃபேத் ஹை நரமுடியாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது, ஆப் ஜூட் போல் ரஹே ஹே. நீங்கள் பொய் பேசுகிறீங்க. இப்போ நம்ம உண்மையே பேசியிருந்தாலும் சில பேர் ஆப் ஜூட் போல் ரஹே, நீங்கள் பொய் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சுத்தமாக பிடிக்காது இல்லைங்களா? அதனால அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப் ஜூட் போல் ரஹே ஹே. ஜூட் அப்படின்னா பொய். சரிங்களா? ஆப் ஜூட் போல் ரஹே ஹே. சரிங்களா? நம்மளை யாராச்சும் பிடிக்காதுன்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிக்குமா? அதே மாதிரி தான், ஆப் मुझे बिल्कुल भी अच्छे नहीं लगते. आप आपना உங்களை, நீங்கள், मुझे அதாவது எனக்கு, बिल्कुल भी சுத்தமாக எனக்கு பிடிக்காது, बिल्कुल भी अच्छे नहीं लगते. இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்கோ நௌக்கரி சே நிக்காலா ஜாத்தா ஹை. அதாவது உங்களை வேலை விட்டு எடுத்துட்டோம். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்பயுமே கேட்கணும்னு ஆசைப்பட மாட்டோம் இல்லைங்களா? வேலை செய்கிறவங்க யாருமே இதை கேட்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆப்கோ நௌக்கரி சே நிக்காலா ஜாத்தா ஹை. நௌக்கரி சே வேலையை விட்டு எடுக்க போகிறோம். आपको नौकरी से निकाला जाता है. அடுத்து என்ன வாக்கியம்னா, मेरे पास पैसे नहीं हैं. என்கிட்ட பணம் இல்லை. இப்போ நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம், நம்ம திருப்பி போய் கேட்கும் போது அவங்க இந்த வாக்கியம் தான் மெயினாக சொல்லுவாங்க. मेरे पास बिल्कुल भी पैसे नहीं हैं. என்கிட்ட காசு இல்லை. இது இப்போ நம்ம சில பேர்த்துக்கிட்ட சொல்லுவோம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்போம். அவங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மே பூல் கயா, முஜே மாஃப் கரோ, மே பூல் கயா. இது சில பேர் வேணும்னே அடிக்கடி சொல்கிற ஒரு சென்டென்ஸாக தெரிஞ்சுமே சில பேர் வேணும்னே சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு இல்லைங்களா? அது முஜே மாஃப் கரோ, மே பூல் கயா. என்னை மன்னிச்சிடு, நான் மறந்துட்டேன். இன்றைக்கித்த வீடியோவில் நம்ம 5 சென்டென்ஸ் பார்த்தோம். நம்ம கேட்க ஆசைப்படாத ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? இதோட கண்டினியூவேஷன் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.